விவசாயிகளிடம் வற்புறுத்தி பயிர்க்கடனை திரும்பப் பெறக்கூடாது என்று கூட்டுறவு சங்க பதிவாளர் தெரிவித்திருக்கிறார். இது குறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் லாவண்யாவிடம் கேட்கலாம். லாவண்யா, கூட்டுறவு சங்க பதிவாளரின் உத்தரவுகள் என்னென்ன? கூட்டுறவு சங்க பதிவாளர் ஞானசேகரன் IAS அனைத்து மண்டலத்தில் இருக்கக்கூடிய கூட்டுறவு சங்கங்கள் பதிவாளர்கள் மற்றும் மாவட்ட ஆட்சியர்களுக்கு ஒரு சுற்றறிக்கை அனுப்பியிருக்கிறார். அதில் விவசாய கடன்களை கூட்டுறவு சங்கங்களில் விவசாய கடன்களை பெற்றிருக்கக்கூடிய விவசாயிகளிடமிருந்து வற்புறுத்தியோ அதே போன்று ஜப்தி நடவடிக்கைகள் போன்ற கடும் நடவடிக்கைகள் பலப்பிரயோகம் எதுவும் மேற்கொள்ளக்கூடாது. விவசாயிகள் கடனை எப்பொழுது திருப்பி தருகிறார்களோ அதற்கான போதிய கால அவகாசம் அவர்களுக்கு வழங்க வேண்டும். ஏனென்றால் தமிழகம் முழுவதும் பெருவாரியான மாவட்டங்களில் வறட்சி இருக்கக்கூடிய நிலையில் தொடர்ச்சியாக பயிர் சேதங்கள் நடைபெற்று வருகிறது. இதன் காரணமாக விவசாயிகளால் கூட்டுறவு சங்கங்களில் பெற்ற கடன்களை திருப்பி வழங்க முடியவில்லை. அதுபோன்ற சூழல் இருக்கக்கூடிய நிலையில் இது போன்ற நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளர் ஞானசேகரன் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். அந்த உத்தரவில் இருக்கக்கூடிய மிக முக்கியமாக 4 அம்சங்கள். முதல் அம்சம் என்னவென்றால் ஜப்தி நடவடிக்கை, அதே போன்று வற்புறுத்தி கடனை திரும்ப பெறுவது போன்ற நடவடிக்கைகளில் கூட்டுறவு சங்க பதிவாளர்கள் ஈடுபட வேண்டாம் என்றும், அதே போன்று இரண்டாவதாக விவசாயிகளுக்கு கூட்டுறவு சங்கங்கள் மூலமாக வழங்கக்கூடிய குறுகிய கால பயிர்க்கடன்கள், அதே போன்று மத்திய கால பயிர்க்கடன்களை விரைந்து வழங்குவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். அதற்கான போதிய நடைமுறைகளை கூட்டுறவு சங்கங்களில் இருக்கக்கூடிய பதிவாளர்கள், மண்டல கூட்டுறவு சங்கங்களில் இருக்கக்கூடிய பதிவாளர்கள் மேற்கொள்ள வேண்டும் என்ற ஒரு உத்தரவும் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று விவசாயிகளுக்கான விவசாய கடன்கள் ஊக்குவிக்கும் வகையில் தகுதி இருக்கக்கூடிய அனைத்து பயனாளிகளுக்கும், அனைத்து விவசாயிகளுக்கும் அவர்கள் விண்ணப்பித்த சில நாட்களிலேயே கடன்களை வழங்குவதற்கான நடவடிக்கைகள் கூட்டுறவு சங்க பதிவாளர்கள் ஈடுபட வேண்டும் என்ற ஒரு அறிவிப்பும் அதில் வெளியாக இருக்கிறது. அதே போன்று கூட்டுறவு சங்கங்களில் இருக்கக்கூடிய அந்த கடன் வழங்கக்கூடிய நடவடிக்கைகள் தொடர்பாக உரிய விளம்பரத்தையும் விழிப்புணர்வையும் விவசாயிகளிடத்தில் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கூட்டுறவு சங்க பதிவாளர்களும், அதே போன்று மாவட்ட ஆட்சியர்களும் மேற்கொள்ள வேண்டும் என்ற ஒரு உத்தரவும் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இந்த 4 உத்தரவுகளையும் மிக தீவிரமாக அனைவரும் பின்பற்ற வேண்டும். அவ்வாறு இதனை பின்பற்றாத நிலையில் அவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் இந்த உத்தரவில் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. உமா.